ஒரு அடர்த்தியான காட்டுல இருந்த பெரிய வீட்டுல மீனாட்சி அம்மா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் இருந்தாங்க. அவங்க 3 பேருக்கும் கல்யாண வயசு வாங்கியதும் மீனாட்சி அம்மா கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. வீட்டுக்கு வந்த 3 மருமகளும் நல்ல குணம் உடையவர்களா தான் இருந்தாங்க. இருந்தாலும் மீனாட்சி அம்மா காரணமே இல்லாம அவங்க 3 பேர் மேலேயும் வெறுப்பை கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. தினமும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அவங்க 3 பேரையும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எங்கதான் போய் தொலைஞ்சாங்களோ தெரியல. நான் இவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன். 3 பேர்ல ஒருத்திய கூட காணோம். மீனாட்சி அம்மா இப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது 3 மருமகளும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அத்தை, சொல்லுங்க அத்தை, எங்களை கூப்பிட்டீங்களா? 3 பேரும் வளர்ந்துருக்கிறீங்களே தவிர உங்களுக்கு அறிவே இல்ல. என்னோட வெத்தலை பெட்டி எங்க? நான் வெத்தலை பெட்டி என்னோட ரூம்ல தான் வச்சிருந்தேன். ஆனா அது இப்ப அங்க இல்ல. அப்ப என்னடி பண்ண நீங்க சொல்லுங்க. பயப்படாதீங்க அத்தை, அந்த வெத்தலை பெட்டி அழுக்கா இருந்தது. அதனால நாங்க தான் அதை விலைக்கு கழுவி மொட்டை மாடியில காய வச்சிருக்கோம். அது இப்ப உங்களுக்கு வேணுமா அத்தை? இருங்க, இப்பவே போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். இப்படி சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ஒன்னா மொட்டை மாடிக்கு போனாங்க. ஒரு வெத்தலை பெட்டியை எடுக்க 3 பேரும் ஒன்னா போறாங்க. இவங்கள வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் சமாளிக்க போறேனோ. பிறகு கொஞ்ச நேரத்துல மீனாட்சி அம்மாவோட வெத்தலை பெட்டி அவங்க கிட்ட வந்துருச்சு. அந்த வெத்தலை பெட்டியை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா பளபளன்னு இருந்தது. இருந்தாலும் மீனாட்சி அம்மா தன்னோட மருமகள்களை பாராட்டுறதுக்கும் பதிலா திட்ட ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்கடி, இப்ப சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள யாருமே என்னோட ரூமுக்குள்ள நுழைய கூடாது. அங்க உள்ள பொருட்களையும் எடுக்க கூடாது. ஜாக்கிரதை. அத்தை, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? ஆமா, வேணும் தான். பாதாம் பிஸ்தா எல்லாம் நிறைய போட்டு எனக்கு பாதாம் கீர் பண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க. மீனாட்சி அம்மா இப்படி சொன்னதோ இவங்க 3 பேரும் கிச்சனுக்கு போய் பாதாம் கீர் தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோனாக்கா, நீங்க தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. நம்ம அத்தை ஏன் எப்பவும் நம்ம கிட்ட கோவமாவே பேசுறாங்க? அத்தை இப்பதான் இப்படி இருக்காங்களா, இல்ல ஆரம்பத்துல இருந்தே இப்படிதானா? இல்ல, ஆரம்பத்துல நல்லாதான் இருந்தாங்க. நாட்கள் போக போக கல்யாணம் ஆகி நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்தீங்க. இந்த வீட்டுக்கு 3 மருமக வந்து இன்னும் இந்த வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கல. அதுதான் நம்ம அத்தையோட கோபத்துக்கு காரணம். ஐயோ, ஒருவேளை இந்த காரணத்தால நம்ம 3 பேரையும் வீட்டை விட்டு விரட்டிட்டா என்ன பண்றது? அது எப்படி நம்மள மட்டும் விரட்டிடுவாங்க? அவங்க பிள்ளைகளையும் சேர்த்து தானே விரட்டி ஆகணும். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்த பாதாங்கீரை கொண்டு போய் அத்தை தலையில கொட்டணும் போல இருக்கு. இங்க பாரு, பெரியவங்களை இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நாம நல்லது நினைச்சா எல்லாம் நல்லதாதான் நடக்கும். இப்படி 3 பேரும் பாதாம் கீர் தயார் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. மீனாட்சி அம்மாவோட பசங்க 3 பேரும் வேலையில இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அம்மா, என்ன நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க? அவங்க எல்லாம் எங்க? ஆசையா இருக்குன்னு பாதாங்கீர் தயார் பண்ண சொன்னேன். கிச்சனுக்குள்ள 3 பேரும் போனாங்க, இன்னும் வெளியில வரல. மீனாட்சி அம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மருமக 3 பேரும் அங்கிருந்த எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கப்ல பாதாம் கீர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. உடனே எல்லாரும் பாதாம் கீரை சாப்பிட்டு பார்த்தாங்க. பாதாம் கீர் ரொம்பவும் அருமையா இருக்கு. நீங்க 3 பேரும் சேர்ந்து எதை செஞ்சாலும் அதுல குறையே இருக்காது. ஆமா, நீங்க 3 பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருங்க. தன்னோட பசங்க 3 பேரும் அவங்க மனைவிகளை இப்படி பாராட்டுறத மீனாட்சி அம்மாவால தாங்க முடியல. கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா உடனே கிச்சனுக்குள்ள போயிடுங்க. எதுக்கு இங்கேயே நின்னு சாப்பிட்றதையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் நதிக்கரைக்கு போன மீனாட்சி அம்மா அங்க கோரிக்காவத்தை பார்த்தாங்க. என்ன மீனாட்சி அம்மா, ஏன் என்னவோ போல உக்காந்துருக்கீங்க? கோரி, உனக்கே தெரியும், என் வீட்டுல மருமகன்னு ஒருத்தி இல்ல, 3 பேர் இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு குழந்தை சத்தம் கூட என் வீட்டுல கேட்கவே இல்ல. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? 3 மருமகளையும் வீட்டை விட்டு விரட்டிட்டு உங்க பசங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைங்க. உங்களை சந்தோஷப்படுத்தாத மருமகள்களை நீங்க எதுக்கு இன்னும் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதை ஏன் கேக்குறப்போ? என் பசங்க 3 பேரும் ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி அவங்க பொண்டாட்டி பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. என் பேச்ச கேட்கறதே இல்ல. இந்த லட்சணத்துல 2வது கல்யாணம் பண்ணிக்க அவங்க 3 பேரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. மீனாட்சி அம்மா, நம்ம காட்டுல உள்ள மலைப்பகுதியில ஒரு குகை இருக்குல்ல, அங்க இப்ப புதுசா ஒரு ஆந்த சாமியார் வந்திருக்காரு. அவர் சொன்னபடி நடக்குது. நீங்க உடனே அங்க போய் அவரை பாருங்க.
அப்படியா கோரி, இந்த தகவல் எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்பவே போய் ஆந்த சாமியார பார்த்துட்டு வரேன். இப்படி சொன்ன மீனாட்சி அம்மா உடனே மலைப்பகுதியில உள்ள குகையை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி அந்த குகைக்கு போன மீனாட்சி அம்மா தான் மனசுல உள்ள குறை எல்லாத்தையும் அந்த சாமியார் கிட்ட சொன்னாங்க. மகளே, உன்னோட மருமக 3 பேருக்கும் கடைசி வரைக்கும் குழந்தையே பிறக்காது. பாபாஜி, என்ன இது இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு ஏதாவது வழி காட்டுங்க. அதே சமயம் உங்க பசங்க மனசை மாத்தி அவங்கள 2வது கல்யாணத்துக்கு என்னால ஒத்துக்க வைக்க முடியும். இப்படி நடக்கணும்னா அதுக்காக நான் பெரிய யாகம் ஒண்ணு நடத்தணும். அந்த யாகத்தை நடத்த 10,000 ரூபாய் செலவாகும். உன்னால அந்த அளவு செலவு பண்ண முடியுமா? பாபாஜி, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க மனச மாத்துறதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன். அப்படியா? அப்படின்னா இந்த மந்திர பொடியை உன் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போ. இப்படி சொன்ன சாமியார் ஒரு ஆரஞ்சு கலர் பொடியை மீனாட்சி அம்மா கிட்ட கொடுத்தாரு. பாபாஜி, இந்த பொடி என்ன பொடி? இத நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நான் என்ன பண்ணணும்? இந்த பொடி சாதாரண பொடி இல்ல. இந்த பொடியோட பேரு நாசர. இத கொண்டு போய் உங்க 3 பசங்களுக்கும் தண்ணீர்ல கரைச்சு கொடுங்க. பாபாஜி, இது தண்ணியில கரைச்சு குடிச்சா என்ன நடக்கும்? இந்த மந்திர பொடியை குடிச்சதுல இருந்து 15 நாளைக்குள்ள உங்க பிள்ளைங்க மனசு மாறி அவங்க மனைவி மேல வெறுப்பு வந்துரும். அப்புறம் அவங்களே அவங்க மனைவிய வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிடுவாங்க. அது போதும் பாபாஜி, அது போதும். நீங்க இப்போ சொன்னது நடந்துருச்சுன்னா எனக்கு அதை விட வேற சந்தோஷமே கிடையாது. இப்படி சொன்ன மீனாட்சி அம்மா பிறகு பாபாஜி கிட்ட 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வந்தாங்க. தலைவா, இந்த அம்மாவுக்கு நாஸ்ரான்னு ஒரு பொடி கொடுத்தீங்களே, அது உண்மையிலேயே மந்திர பொடியா? சிஷ்யா, நம்ம கிட்ட எதிரா மந்திர பொடி? நான் கொடுத்து அனுப்புனது ரஸ்னா பவுடர். அதை தான் நான் ரஸ்னான்னு சொல்லாம நாஸ்ரான்னு தலைகீழா சொன்னேன். அம்மா, இவ்வளவு நேரம் நீங்க எங்க போயிருந்தீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தாண்டா போயிருந்த. ஆமா, உங்க மனைவிங்க 3 பேரும் எங்க? உங்ககிட்ட சொல்லிட்டு கோவிலுக்கு போலாம்னு இவ்வளவு நேரம் காத்திருந்தாங்க. ஆனா நீங்க வரல. வேலையில இருந்து நாங்க திரும்பி வந்த உடனே எங்க கிட்ட சொல்லிட்டு இப்பதான் கோவிலுக்கு போனாங்க. கொஞ்ச நேரம் இருங்க, இதோ வரேன். இப்படி சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போன மீனாட்சி அம்மா அந்த மந்திர பொடியை தண்ணீர்ல கலந்து எடுத்துக்கிட்டு வந்து 3 பசங்க கிட்டையும் கொடுத்தாங்க. அம்மா, என்னம்மா இது? ஏய், நான் ஒரு பெரிய பாபாஜிய பார்த்துட்டு வந்தேன். அவரு கொடுத்த மந்திர பொடி இது. இத குடிச்சா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னாரு. அம்மா சொன்னதை கேட்டு 3 பசங்களும் உடனே மந்திர பொடி கலந்த தண்ணீரை குடிச்சாங்க. அந்த தண்ணீரை அவங்க குடிச்சதும் மீனாட்சி அம்மாவுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. இப்படியே அந்த சாமியார் சொன்ன 15 நாளும் ஓடிடுச்சு. ஆனா மீனாட்சி அம்மாவோட வீட்டுல எந்த மாற்றமும் நடக்கவே இல்லை. மீனாட்சி அம்மாவோட பசங்க 3 பேரும் எப்போதும் போல அவங்கவுங்க மனைவி கிட்ட அன்பாவே இருந்தாங்க. இதனால கோபமான மீனாட்சி அம்மா மறுபடியும் சாமியாரை பார்க்க கிளம்பி போனாங்க. மீனாட்சி அம்மா சாமியாரை பார்க்க போன கொஞ்ச நேரத்துல 3 மருமகளும் ஒவ்வொருத்தரா திடீர்னு மயங்கி கீழே விழுந்தாங்க. உடனே அவங்களோட கணவர்மார்கள் அவங்கள தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. இங்க பாருங்க, உங்களோட மனைவிகள் 3 பேரும் இப்ப கர்ப்பமா இருக்காங்க. அவங்களுக்கு சத்தான உணவை கொடுத்து பத்திரமா பாத்துக்கோங்க. பாபாஜி, நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல. அந்த மந்திரப்பொடி தண்ணீரை குடிச்சோம். என் பசங்க 3 பேரும் அவங்க மனைவி மேல இன்னும் பாசமாவே இருக்காங்க. மீனாட்சி அம்மா, நான் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்காம போனதுக்கு காரணம் உங்க வீட்டுல தான் இருக்கு. அப்படியா? ஆமா, உங்க மருமக 3 பேரை வச்சிருக்கிற தங்க நகைகள் தான் அதுக்கு தடையா இருக்கு. பாபாஜி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அவங்க வச்சிருக்க எல்லா நகையையும் ஒரு மூட்டையா கட்டி இங்க கொண்டு வாங்க. அதை வச்சு நான் ஒரு பூஜை பண்ணிட்டு திரும்ப உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். அதுல இருந்து 3வது நாள் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். இப்படி சொன்னதும் மீனாட்சி அம்மா மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்தாங்க. அத்தை, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லணும். இதை கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இங்க பாருங்கடி, இப்ப நான் எதையும் கேக்குற மனநிலையில இல்ல. நீங்க எல்லாம் சீக்கிரம் போய் உங்களோட நகைகளை எடுத்துக்கிட்டு வாங்க. எதுக்காக நகைகளை கேக்குறீங்க? பாருங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. சீக்கிரமா கொண்டு வாங்க. அத்தை இப்படி சொன்னதும் 3 பேரும் தங்களுடைய நகைகளை மூட்டையா கட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க. பாபாஜி, இந்தாங்க, நீங்க கேட்ட மாதிரி எல்லா நகைகளையும் மூட்டையா கட்டி கொண்டு வந்துட்டேன்.
நல்லது, அதை அப்படியே வச்சுட்டு நீ உன் கண்ணை மூடு. நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணை திறக்க கூடாது. உடனே பாபாஜி சொன்ன மாதிரி மீனாட்சி அம்மா தன்னோட கண்ணை மூடிக்கிட்டாங்க. தலைவா, இந்த அம்மாவை எதுக்காக கண்ணை மூட சொன்னீங்க? முட்டாள், இது கூடவா புரியல? அந்த அம்மா கண்ணை திறக்கிறதுக்குள்ள நாம எஸ்கேப் ஆகணும். இப்படி பேசிக்கிட்ட ஆந்தைகள் 2 பேரும் அந்த நகமூட்டையை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. சோனா, அம்மா எங்க போயிருக்காங்க? அம்மா கிட்ட நீங்க மாசமா இருக்க விஷயத்த சொன்னீங்களா? ராணாஜி, அம்மா வந்தாங்க. ஆனா நாங்க சொன்ன எதையும் காது கொடுத்து கேட்கல. வீட்டுல இருந்த எல்லா நகையையும் தூக்கிட்டு எங்கேயோ பறந்து போயிட்டாங்க. அப்படியா? அம்மா கொஞ்ச நாளா சாமியார் சாமியார்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. டேய், சீக்கிரம் வாங்க, அந்த கொகை வரைக்கும் போய் அம்மாவை பார்த்துட்டு வருவோம். பாபாஜி, நான் கண்ணை திறக்கலாமா? நான் கண்ணை மூடி 10 நிமிஷம் ஆகுது. எனக்கு என்னவோ மயக்கம் வர மாதிரி இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்க, நான் கண்ணை திறக்கலாமா? அம்மா, என்னம்மா இது? உங்களை பார்க்க பைத்தியம் மாதிரி இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு இப்படி தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. கண்ணு திறந்து பார்த்த மீனாட்சி அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏய், நீதானா? இங்க இருந்த பாபாஜி எங்கடா? நான் வேற வீட்ல இருந்த நகைகள் எல்லாத்தையும் மூட்டையா கட்டி கொண்டு வந்தேன். இப்ப யாரையுமே காணமடா. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா, சத்தம் போடாம எங்க பின்னால வாங்க. காணா போன நகைகளை பத்தி இப்ப கவலைப்படாதீங்க. போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணா எப்படியும் 2 நாளைக்குள்ள அந்த திருட்டு பசங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி பேசிக்கிட்டவங்க பிறகு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு வந்த மீனாட்சி அம்மா தான் செஞ்ச தவறு நினைச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க. அத்தை, நகைகள் காணாம போனதை நினைச்சு அழாதீங்க. போலீஸ் அதை எப்படியும் கண்டுபிடிச்சு சீக்கிரமா கொண்டு வந்துருவாங்க. இப்ப நாங்க எல்லாம் மாசமா இருக்கோம், அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. சோனா குருவி இப்படி சொன்னதும் மீனாட்சி அம்மா தன்னோட ரக்கையால 3 மருமகளையும் அணைச்சுக்கிட்டாங்க. அந்த சமயத்துல மீனாட்சி அம்மாவோட மனசு இப்படி நினைச்சது. தங்கங்களே, அந்த நகைகள் காணாம போனா கூட எனக்கு கவலை இல்ல. அதை விட விலை மதிப்பு அதிகமான உங்களை போய் இந்த வீட்டை விட்டு விரட்ட நினைச்சேனே, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்ல அந்த வீட்டுல 3 குழந்தைங்களோட அழுக சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. மீனாட்சி அம்மா இப்ப எல்லாம் எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால அந்த வீட்டுல சந்தோஷத்துக்கு பிரச்சனை இல்லாம இருந்தது. அந்த காடு இப்ப எந்த பக்கம் பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையர்னு காட்சி அளிச்சது. அதுக்கு காரணம் அந்த காட்டுல இப்ப பனிக்காலம் ஆரம்பிச்சதுதான். எப்பவும் பனிமழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் வீட்டை விட்டு வெளியே வராம கொட்டிக்கிட்டு இருக்க பனிமழைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த பனிக்காலம் ஏன் தான் வருதோ? எனக்கு இந்த பனிக்காலம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எப்பவும் வெயில் காலமாவே இருக்கணும். பியூட்டி, அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு காலமும் நமக்கு விதவிதமான உணவுகளையும் விதவிதமான பூக்களையும் புதுசு புதுசா கொண்டு வரும். தங்களோட வீட்டுக்குள்ள படுத்திருந்த சோனா குருவியும் பியூட்டியும் இப்படி பேசிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில ரீட்டா கிளி தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதி பக்கம் பறந்து போச்சு. நதியோட நீர் கண்ணாடி மாதிரி உறைஞ்சு போயிருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. நதியோட தண்ணி எல்லாம் ஐஸ் கட்டியா மாறிடுச்சு. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. ரீட்டா கிளி இப்படி சத்தம் போட்டு கத்தின உடனே அந்த சத்தத்தை கேட்டு புறா, சோனா குருவி எல்லாரும் அங்க வந்தாங்க. இப்ப வரைக்கும் நமக்கு உணவு கிடைக்கிறது தான் பிரச்சனையா இருந்தது. இதுக்கப்புறம் குடிக்க தண்ணி கூட கிடைக்காது. நம்ம காட்டுல இருந்ததே ஒரு நதி, அதுவும் இப்படி மாறிடுச்சு. சோனா, எத்தனை நதி இருந்தாலும் இந்த காலத்துல எல்லாமே இப்படி ஐஸ் கட்டியே தான் மாறி போயிடும். இப்படி பேசிக்கிட்ட இவங்க பிறகு தண்ணீர் குடிக்கிறதுக்காக அருவிக்கரைக்கு பறந்து போனாங்க. ஆனா பாவம், இவங்க போனப்ப அந்த அருவியும் ஐஸ் கட்டியா உறைஞ்சு போயிருந்தது. அதனால இதுக்கப்புறம் குடிநீருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. புறான்னா, எங்க அம்மா வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு அருவி இருக்கு. அந்த அருவிக்கு பேர் வெந்நீர் அருவி. அந்த அருவி நீர் எப்பவும் சூடாவே இருக்கும். நான் சின்ன வயசுல அங்க போயிருக்கேன். வாங்க, இப்ப அங்க போய் நம்ம தண்ணி குடிச்சிட்டு வரலாம். சோனா, அந்த அருவிக்கு நாம போய் சேர்றதுக்கே 2 நாள் ஆயிடும். அங்க போய் சேர்றதுக்குள்ள நாம நாக்கு வறண்டு செத்துருவோம். ஆமா, ரீட்டா சொல்றது உண்மைதான். அவ்வளவு தூரத்துல உள்ள அருவிக்கு நாம தினமும் போய் வந்துகிட்டு இருக்க முடியாது. இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் எல்லாரும் பிறகு தண்ணீர் குடிக்காமலேயே தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி வந்தாங்க. காலுஜி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா?
நம்ம காட்டுல உள்ள நதி, அருவி, இப்படி தண்ணீர் உள்ள இடம் எல்லாமே ஐஸ் கட்டியா மாறிடுச்சாம். இதனால நம்ம காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. கோரி, எல்லா பறவைகளும் குழப்பத்துல இருக்கிறது உண்மைதான். ஆனா இப்படி குழப்பமான சமயத்துல தான் நாம பணம் சம்பாதிக்க ஏதாவது வழி கிடைக்குதான்னு பார்க்கணும். காலுஜி, நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியல. குடிக்கவே தண்ணி கிடைக்கல. இந்த நிலைமையில நாம எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? கோரி, எங்க மாமா வாழ்ற காட்டுல ஒருத்தர் வாட்டர் டேங்கர் வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு. மாமா கிட்ட சொல்லி ஒரு டேங்கரை நம்ம வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வந்து அப்புறம் வெந்நீர் அருவிக்கு போய் அதுல தண்ணி பிடிச்சுக்கிட்டு வந்து நம்ம காட்டுல கூடுதலா விளை வச்சு விற்போம். காலுஜி, உங்க மூளையே மூளை. நம்ம காட்டுல உள்ள பறவைகள் நம்ம கிட்ட எப்படி இருந்தாலும் தண்ணி வாங்கி தான் ஆகணும். அப்படி வாங்கலன்னா அவங்க தண்ணீர் குடிக்காம தாகத்துல செத்துருவாங்க. நாம என்ன விலைக்கு கொடுத்தாலும் அதை வாங்குறத தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லை. பிறகு மறுநாள் காலுக்காக தன்னோட மாமாவை பார்க்க அவர் வாழற காட்டுக்கு பறந்து போச்சு. மாமாஜி, எனக்கு எப்படியாவது வாட்டர் டேங்கர் ஒன்று வாடகைக்கு எடுத்து கொடுங்க. வாட்டர் டேங்கர் வாடகைக்கு வேணுமா? டேய் காலு, அதை வச்சு நீ என்னடா பண்ண போற? மாமாஜி, எங்க காட்டுல இருக்கிற நதியும் அருவியும் ஐஸ் கட்டியா மாறிடுச்சு. அதனால வெந்நீர் அருவியிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டு போய் எங்க காட்டுல உள்ள பறவைங்க கிட்ட வியாபாரம் பண்ண போறேன். டேய் காலு, நீ இப்படி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சின்னா கூடிய சீக்கிரம் பணக்காரனா மாறிடுவ. அப்புறம் அதுக்கு உதவி பண்ணுன இந்த மாமாவை மறந்துடாத. எப்பவும் ஞாபகம் வச்சுக்க. கிடைக்கிற லாபத்துல எனக்கும் கொஞ்சம் பங்கு கொடு. மாமாஜி, உங்களுக்கு இல்லாததா? லாபம் வரட்டும், உங்களை கூப்பிட்டு உங்களுக்கான பங்கை கொடுத்துட்றேன். பிறகு காலுக்காக தன்னோட மாமா காட்டுல இருந்து வாட்டர் டேங்க வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வெந்நீர் அருவியை நோக்கி போச்சு. பிறகு வெந்நீர் அருவியில இருந்து டேங்கர்ல தண்ணீர் பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் தன்னோட காட்டுக்கே திரும்பி வந்தது. காலுஜி, வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரமா நான் உங்களுக்காக காத்திருக்கிறது. கோரி, ஒரு வாளி தண்ணி 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு குறைச்சி யாருக்கும் கொடுத்துடாத. அப்புறம் கூட்டம் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு விலையை இன்னும் அதிகமாக்குவோம். சூடான தண்ணீர், சுவையான தண்ணீர். தண்ணீரே கிடைக்காத காட்டுக்கு தண்ணீர் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். எல்லாரும் சீக்கிரம் வந்து வாங்கிக்கிட்டு போங்க. தங்களுடைய காட்டுக்கு குடிநீர் லாரி வந்தது கேள்விப்பட்டு எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமானாங்க. அம்மா அம்மா, தண்ணி லாரி வந்திருக்கு. சீக்கிரம் போய் தண்ணி பிடிச்சுக்கிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ரீட்டா, அங்க பாரு, காகங்கள் தண்ணி லாரி எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. சீக்கிரமா வாளியை எடுத்துக்கிட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வா. கோரிக்காகத்தோட சத்தத்தை கேட்ட எல்லா பறவைகளும் வாளியை எடுத்துக்கிட்டு தண்ணி லாரி கிட்ட வந்து சேர்ந்தாங்க. ஆளு, கோரி, நீங்க 2 பேரும் எங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சு ஒரு அருமையான வேலை பண்ணிருக்கீங்க. இந்த காட்டை விட்டுட்டு வேற எந்த காட்டுக்கு போகலான்னு யோசனையில இருந்தோம். இதுக்கப்புறம் எங்கேயும் போக தேவையில்லை. காலு, கோரி, மத்த பறவைகளுக்கு பயன்படுற மாதிரி இப்பதான் ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க பறவைகளே, நாங்க என்னமோ இந்த தண்ணிய ஓசியில கொடுக்க போறோன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஒரு வாளி தண்ணீரோட விலை 100 ரூபாய். 100 ரூபாய் இருக்கிறவங்க வாங்குங்க. இல்லாதவங்க தலையில வாளிய கவுத்துக்கிட்டு அப்படியே போயிடுங்க. இந்த பனிக்காலத்துல உங்களுக்கு சூடான தண்ணியை யார் கொண்டு வந்து கொடுப்பா? அதுக்காக நீங்க 100 ரூபாய் கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. காலண்ணா, விலை அதிகமா கம்மியாங்கிறது இப்ப பிரச்சனை இல்லை. நீங்க கேட்ட 100 ரூபாய வாங்கிக்கிங்க. ஆனா எங்களுக்கு தினமும் இதே மாதிரி தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருங்க. இப்படி சொன்ன பறவைகள் பிறகு 100 ரூபாய கொடுத்துட்டு தண்ணீர் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பறவைகள் வந்து தண்ணீர் பிடிச்சதால தண்ணீர் சீக்கிரமாவே தீர்ந்து போயிடுச்சு. பிறகு தினமும் காலுக்காகவும் கோரிக்காகவும் இதே மாதிரி வெந்நீர் அருவிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டு வந்து தங்களோட காட்டுல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க உள்ள பறவைகளும் வேற எங்கேயும் தண்ணீர் கிடைக்காதால தினமும் இவங்க கிட்ட தண்ணீர் வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. காலுஜி, தினமும் வெந்நீர் அருவிக்கு நீங்க லாரியை எடுத்துக்கிட்டு போயிட்டு வர்றதால டீசல் தான் நிறைய செலவாகுது. பேசாம பக்கத்துல இருக்கிற மனிதர்களோட குடியிருப்பு பகுதியில ஒரு குளம் இருக்கு. நாளைக்கு அந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க. கோரி, அந்த குளத்து நீர் ரொம்பவும் அசுத்தமா இருக்கும். அதை பறவைகள் குடிக்க முடியாது. காலுஜி, தண்ணியே கிடைக்காத இந்த காலத்துல அழுக்கு தண்ணியாவது நல்ல தண்ணியாவது நான் சொல்றத செய்யுங்க. அப்பதான் நமக்கு டீசல் காசு மிச்சமாகும். அப்புறம் தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றப்ப எனக்கு பிஸ்லரி வாட்டர் 4 பாட்டில் வாங்கிக்கிங்க.
பிறகு காலுக்காகவும் அன்னைக்கு கோரிக்காகவும் சொன்னபடியே வெந்நீர் அருவிக்கு போகாம மனிதர்கள் வாழும் பகுதியில உள்ள குளத்துக்கு போய் தண்ணீர் பிடிச்சது. கோரி சொன்னதும் உண்மைதான். இந்த குளம் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு. இங்க வந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டு போனா தினமும் நமக்கு 1000 ரூபாய் மிச்சம் ஆகும். இப்படி யோசிச்ச காலுக்காகவும் பிறகு அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு தன்னோட காட்டுக்கு போச்சு. கோரி, எனக்கு என்னமோ இன்னைக்கு தண்ணியில இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கு. அப்படியா? உன் பக்கத்துல நிக்கிற புறாவை கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லு. எனக்கு என்னவோ புறா கிட்ட இருந்து தான் இந்த ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல கோரி, குடிக்க தண்ணீர் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. அதனால இந்த பறவைகள் எல்லாம் ரொம்ப நாளா குளிக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு காலுவும் கோரியும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. காலண்ணா, உண்மையாவே தண்ணீர் இன்னைக்கு பழைய மாதிரி இல்ல. பாருங்க, இஷ்டம் உள்ளவங்க மட்டும் வாங்கிக்கிட்டு போங்க, இஷ்டம் இல்லாதவங்க வாங்க வேண்டாம். நாங்க யாரையும் வாங்கியே ஆகணும்னு கட்டாயப்படுத்தல. கோரிக்காக இப்படி சொன்ன உடனே வேற வழி இல்லாத பறவைகள் அந்த குளத்து நீரையே 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. காலுஜி, பாத்தீங்களா? இவ்வளவு நாளா ரொம்ப தூரம் போய் நீங்க தண்ணி எடுத்துட்டு வந்து காசை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஷார்ட்கட்னு ஒண்ணு இருக்கு. அத நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு ராத்திரி சோனா குருவியும் பியூட்டியும் தங்களோட வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. சுத்தமில்லாத குளத்து நீரை குடிச்சதால சோனா குருவி பியூட்டி 2 பேருக்குமே வயிற்று வலி வர ஆரம்பிச்சது. அம்மா அம்மா, எனக்கு வயித்த வலிக்குது. பியூட்டி, அம்மாவுக்கு கூட வயிற்று வலிக்குது. இந்த காகங்கள் கொண்டு வந்த தண்ணி சுத்தமில்லாத தண்ணின்னு நினைக்கிற. ரீட்டா கிளி வீட்லயும் ரீட்டா கிளி ராக்கி கிளி 2 பேருமே வயிற்று வலி வந்து தூங்கவே இல்ல. என்னங்க வயித்த வலிக்குதுன்னு சொல்றேன், பேசாம உக்காந்துருக்கீங்க. ராணி, எனக்கும் வயித்த வலிக்குது. அதனாலதான் பேசாம உக்காந்துருக்கேன். நீயும் வாய மூடிக்கிட்டு உக்காரு. பிறகு காலையில எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்தாங்க. இந்த காகங்கள் நேத்து கொண்டு வந்த தண்ணீரானதான் நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிற. ஆமா, அதுதான் உண்மையா இருக்கணும். இந்த காகங்கள் இந்த தண்ணீரை எங்க இருந்து கொண்டு வராங்கன்னு தெரியல. இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னு இன்னைக்கே கண்டுபிடிச்சிடுவோம். பிறகு அன்னைக்கு காலுக்காகத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போன சோனா குருவியும் புறாவும் குளத்துல இருந்து காலுக்காகம் தண்ணீர் எடுக்கிறத பாத்துட்டாங்க. சோனா, உண்மை என்னன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சீக்கிரமா வா, இத சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியாகணும். இப்படி பேசிக்கிட்ட சோனா குருவியும் புறாவும் நேரா அரண்மனைக்கு பறந்து போனாங்க. பருந்து மகாராஜாவை பார்த்து நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. காகங்கள் கொண்டு வந்த தண்ணீரோட சாம்பிள் இதுல இருக்கு மகாராஜா. மந்திரி, இந்த தண்ணீரை நம்ம லேபிள கொடுத்து பரிசோதனை பண்ண சொல்லுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மந்திரி மறுபடியும் அரண்மனைக்கு வந்தாரு. மகாராஜா, இந்த தண்ணீர்ல காலராவை உண்டாக்கக்கூடிய கிருமிகள் இருக்கு. அந்த காகங்கள் ஒரு வாளி தண்ணீரை 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு ஏற்கனவே எனக்கு ரிப்போர்ட் வந்துச்சு. இருந்தாலும் தண்ணீர் கிடைக்காத காலத்துல நல்ல தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கறாங்கன்னு நினைச்சு பேசாம இருந்தேன். இதுக்கப்புறம் அந்த காகங்களை நான் பாத்துக்கிறேன். நீங்க இனிமே அந்த காகங்கள் கிட்ட தண்ணீர் வாங்க தேவையில்லை. நம்ம அரசாங்கத்துல இருந்து இனிமே தினமும் தண்ணீர் லாரி உங்க வீட்டுக்கிட்ட வரும். அதுல நீங்க இலவசமா தண்ணீர் பிடிச்சுக்கலாம். இதை கேட்டுட்டு சோனா குருவியும் புறாவும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புனாங்க. காலுஜி, என்ன இது? வண்டி வந்து நின்னு 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் தண்ணி பிடிக்க யாருமே வரல. வருவாங்க. வாளி பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வர வேண்டாமா? இப்படி சொன்ன காலுக்காகவும் டயர்ல சாஞ்சு படுத்து தூங்க ஆரம்பிச்சது. காலுஜி, அங்க பாருங்க, அரண்மனையில இருந்து வீரர்கள் நம்மள நோக்கிதான் பறந்து வராங்க. அப்படியா? அரண்மனையிலயும் தண்ணீர் பஞ்சம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வீரர்கள் வந்து கேட்டா அவங்களுக்கு 10 ரூபாய் குறைச்சி ஒரு வாளி 90 ரூபான்னு கொடு. காலு, கோரி, உங்க 2 பேரையும் மகாராஜா உடனே அரண்மனைக்கு அழைச்சிக்கிட்டு வர சொன்னாரு. இங்க பாருப்பா, நீங்க நினைச்ச உடனே நாங்க உங்க கூட வந்துட முடியாது. இந்த தண்ணி எல்லாம் வித்துட்டு தான் வர முடியும். இதுக்கப்புறம் நீங்க தண்ணீர் வியாபாரம் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. உடனே கிளம்பி எங்க கூட வாங்க. மகாராஜா, வெந்நீர் அருவிக்கு போய் தண்ணி எடுக்க லேட் ஆகுது. அது வரைக்கும் பறவைகள் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சுதான் பக்கத்துல உள்ள குளத்துல இருந்து தண்ணி எடுத்தோம். தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. ஆமா மகாராஜா, தண்ணி இல்லாம பறவைகள் படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம தான் அவசரத்துக்கு ஒரே ஒரு நாள் அந்த குளத்துல தண்ணி எடுத்தோம். இது ஒரு தவறா?
காகங்களே, நீங்க செஞ்சது தவறே இல்ல. அதனாலதான் நீங்க ஜெயில்ல இருக்க போற 1 வருஷமும் நீங்க குடிக்கிறதுக்கான நீரை அந்த குளத்துல இருந்து எடுத்துக்கிட்டு வர போறோம். மகாராஜா இப்படி சொன்னதை கேட்ட காகங்கள் 2 பேரும் எதுவுமே பேச முடியாம மௌனமா அழ ஆரம்பிச்சாங்க. அம்மா, நான் வெளியில போய் விளையாண்டுட்டு வரேன், என்ன தேடாதீங்க. இப்படி சொல்லிட்டு குக்கு தன்னோட வீட்டுக்கு வெளியில வந்து அங்க பறந்துகிட்டு இருக்க தும்பிகளோட விளையாட ஆரம்பிச்சான். இப்படி கொஞ்ச நேரம் விளையாண்டுகிட்டு இருந்த குக்கு திடீர்னு தரையில புதுசு புதுசா மறைஞ்சிருக்க நிறைய சின்ன செடிகளை பார்த்தான். உடனே குக்கு தாவி அது பக்கத்துல போய் உட்கார்ந்தான். இந்த செடிகள் என்ன செடியா இருக்கும்? ஆப்பிள் செடியா இருக்குமா, இல்ல கொய்யா செடியா இருக்குமா? எந்த செடியா இருந்தா என்ன? நாம இந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்தினா சீக்கிரமாவே காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். இப்படி நினைச்ச குக்கு பிறகு தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த செடிக்கு ஊத்துனான். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு குக்குவோட அம்மா சோனா குருவியும் அந்த இடத்துக்கு வந்தது. குக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா அம்மா, இந்த செடிகள் எல்லாம் ஆப்பிள் செடியா இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி இல்லாம இந்த செடிகள் எல்லாம் வாடி போய் நிக்குது. அதனாலதான் இந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். குக்கு, நீ நினைக்கிற மாதிரி இந்த செடிகள் எல்லாம் ஆப்பிள் செடிகள் கிடையாது. அப்படியா? அப்புறம் இந்த செடிகள்ல இருந்து எந்த மரம் தான் வளர்ந்து வரும்? குக்கு, இந்த செடிகள்ல எந்த மரமும் வளராது. ஏன்னா இதெல்லாம் கடலை செடிகள். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த செடிகள் எல்லாம் வளர்ந்த உடனே இந்த செடிகளை பிடுங்கி பார்த்தா இதோட வேர்கள்ல கடலைகள் இருக்கும். அம்மா, கடலைன்னா என்னம்மா? அது எப்படி இருக்கும்? குக்கு, வேர்க்கடலை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் சாப்பிட அது ரொம்ப ருசியாவும் இருக்கும். அம்மா, அப்படின்னா நான் தினமும் இந்த எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊத்துறேன். பிறகு இந்த செடிகளோட வேர்கள்ல உள்ள வேர்க்கடலையை எடுத்து நானும் சாப்பிடுவேன். பிறகு தினமும் காலையில குக்கு தவறாம தான் வீட்டு பக்கத்துல இருந்த எல்லா கடலை செடிகளுக்கும் நீர் ஊத்திக்கிட்டே இருந்தான். சில நாட்கள் குக்குவோட அம்மாவும் குக்குவுக்கு உதவியா செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துனாங்க. ஒரு நாள் சோனா குருவியும் குக்குவும் அந்த கடலை செடிகளுக்கு தண்ணீர் ஊத்திக்கிட்டு இருக்கும்போது காலுக்காக அங்க வந்தது. கடலை செடிகளுக்கு சோனாவும் குக்குவும் தண்ணீர் ஊத்திக்கிட்டு இருக்கத பார்த்து காலுக்காகத்துக்கு சிரிப்பு வந்தது. சோனா, குக்கு, உங்க 2 பேருக்கும் என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? எதுக்கு தேவையில்லாம அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறீங்க? அந்த செடிகள்ல பூவும் பூக்காது, காயும் காய்க்காது. இந்த செடிகளுக்கு நீங்க தண்ணீர் ஊத்துறதால எந்த புண்ணியமும் இல்ல. காலண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி இது தேவையில்லாத செடி இல்ல. இது கடலை செடி. இந்த செடிகள்ல தான் கடலை காய்க்கும். அது ரொம்ப ருசியாவும் இருக்கும். என்னமோ போ சோனா, கடலையோ சொடலையோ அது காய்க்கிறப்ப நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றது உங்க காதுல விழவே இல்லை. கடைசியா ஏமாற போறது நீயா இல்ல நானான்னு பாத்துருவோம். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. குக்கு, செடிகளெல்லாம் நல்லா விளைஞ்சு வந்திருக்கு. நாம நாளைக்கு இந்த செடிகளோட வேர்ல இருக்கிற கடலைகளை எல்லாத்தையும் தனியா எடுத்துடலாம். அம்மா, கடலை ரொம்ப ருசியா இருக்கும் தானே? குக்கு, இவ்வளவு நாள் பொறுத்துட்ட. இன்னைக்கு ஒரு ராத்திரி தான். நாளைக்கு காலையில நாம இந்த கடலைகளை எடுத்து உரிச்சு சாப்பிடலாம். பிறகு சோனா குருவியும் குக்குவும் அங்கிருந்து தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. இவங்க போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் காலுக்காக அங்க வந்தது. கடலை செடிகள்ல ஏதாவது பூவோ காயோ இருக்குதான்னு பார்த்தது. அப்படி எதுவுமே இல்ல. இந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறது வேஸ்ட்ன்னு சோனா குருவி கிட்ட நான் எப்பவோ சொல்லிட்டேன். பாவம் சோனா குருவியும் குக்குவும் நல்லா ஏமாற போறாங்க. மறுநாள் காலையில சோனா குருவியும் குக்குவும் தங்களுடைய வயலுக்கு வந்து கடலை செடிகளை எல்லாம் பிடுங்கி ஒரு இடத்துல குவியெல்லாம் போட்டாங்க. பிறகு சோனா குருவியும் குக்குவும் சேர்ந்து செடிகளோட வேர்கள்ல இருந்த கடலைகளை எல்லாத்தையும் செடியில இருந்து பறிச்சு எடுத்தாங்க. குக்கு, நீ இந்த கடலைகளை எல்லாம் யாரும் எடுத்துட்டு போகாம பாத்துக்க. அம்மா போய் நதியில தண்ணீர் குடிச்சிட்டு வந்துடுற. இப்படி சொன்ன சோனா குருவி தண்ணீர் குடிக்க நதி பக்கம் பறந்து போச்சு. சோனா குருவிக்கு தாகம் அதிகமா இருந்தால நதியில இருந்து நிறைய தண்ணீரை குடிச்சது. பிறகு தன்னோட வீட்டுக்கு பறக்க நினைக்கிறப்ப காலுக்காக அங்க வந்துருச்சு. சோனா, என்னோட பேச்சை கேட்காம இத்தனை நாளா உங்களோட உழைப்பையெல்லாம் வீணாக்கிட்டீங்க. இப்போவாவது நான் சொல்றதை கேளுங்க. அந்த செடிகளை எல்லாம் பிடுங்கி போடுங்க. காலண்ணா, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அந்த செடிகள் எல்லாம் நாங்க பிடுங்கி போட்டுட்டோம். சந்தேகம் வந்தா என் கூட என் வயலுக்கு வாங்க. இப்படி சொல்லிட்டு சோனா குருவி தன்னோட வயலை நோக்கி பறக்க காலுக்காகவும் பின்னாடியே போச்சு. இந்தாங்க காலண்ணா, இந்த கடலையை சாப்பிட்டு பாருங்க. இந்த செடிகளோட வேர்கள்ல இருந்து இதுதான் எங்களுக்கு கிடைச்சது.
இப்படி சொன்ன சோனா குருவி கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து காலுக்காகத்துக்கிட்ட கொடுக்க காலுக்காக அதை சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சது. சோனா, கடைசியில நான் தான் ஏமாந்து போயிட்டேனா? இந்த கடலைகள் ரொம்பவும் ருசியா இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிறகு எல்லா கடலைகளையும் எடுத்துக்கிட்டு குக்குவும் சோனா குருவியும் தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. வீட்டுக்கு போன சோனா குருவி தான் எடுத்துட்டு வந்த கடலையே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பங்கு போட ஆரம்பிச்சது. குக்கு, இத கொண்டு போய் புறா அங்கிள் வீட்டுல கொடுத்துட்டு இந்த பிளேட்டை ரீட்டா ஆண்டி வீட்டுல கொடுத்துரு. சோனா குருவி சொன்ன மாதிரியே குக்குவும் கடலையும் எடுத்துக்கிட்டு போய் புறா அங்கிள் வீட்லயும் ரீட்டா கிளி வீட்லயும் கொடுத்தான். குக்கு, இவ்வளவு கடலைகள் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? புறாங்கள், எங்க வீட்டுக்கு பக்கத்துல நிறைய கடலை செடிகள் இருந்தது. நானும் எங்க அம்மாவும் தினமும் தண்ணி ஊத்தி அதை பாதுகாத்ததால நேத்து அந்த செடிகளோட வேர்ல இருந்து நிறைய கடலைகள் எங்களுக்கு கிடைச்சது. குக்கு, அம்மா கிட்ட எனக்காக இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்க சொல்லு. இன்னைக்கு சாயங்காலம் இல்ல நாளைக்கு காலையில நான் வந்து வாங்கிக்கிறேன். காலுஜி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சோனா குருவியோட வீட்டில் ஏதோ சாப்பிட்ற பொருள் ஒன்று இருக்கான். அது பேர் கூட கடலையோ சொடலையோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. காலுஜி, எனக்கு அந்த பொருளை சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. கோரி, நீ சொல்றது உண்மைதான். அந்த பொருளோட பேரு கடலை. சோனா குருவி எனக்கும் அந்த கடலையை கொஞ்சம் சாப்பிட கொடுத்தது. அதோட ருசி ரொம்பவும் டேஸ்டா இருந்தது. இப்பவே போறேன். சோனா குருவி வீட்டுக்கு நான் இப்பவே போய் அந்த கடலையை நானும் சாப்பிட்டு பார்க்கறேன். இப்படி சொன்ன கோரிக்காகும் அங்கிருந்து கிளம்பி சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா, கோரியக்கா, இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க, இந்த கடலைய சாப்பிடுங்க. இப்படி சொல்லிட்டு சோனா குருவி ஒரு பிளேட்ல கடலைய வச்சு கோரிக்காகத்துக்கிட்ட கொடுத்தது. உடனே கோரிக்காக அந்த கடலையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி வீட்டுக்கு போன கோரிக்காகவும் எல்லா கடலையும் சாப்பிட்டு முடிக்கிறப்ப ஜக்கு வந்துட்டான். அம்மா, நீ மட்டும் என்னை விட்டுட்டு ஏதோ சாப்பிட்டியே, என்னம்மா அது? ஜக்கு, இது பேரு கடலை. ரொம்பவும் ருசியா இருக்கு. நான் இதை சோனா குருவி வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். சீக்கிரமா நீயும் போய் வாங்கி சாப்பிட்டு பாரு. லேட் ஆச்சுன்னா அப்புறம் உனக்கு கிடைக்காம போயிடும். இதோ போறேம்மா, இப்பவே போறேன். இப்படி சொன்ன ஜக்கு வேகமா பறந்து சோனா குருவியோட வீட்டுக்கு போனான். சோனாண்டி, நீங்க எந்த பொருளை எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்தீங்களோ அதே பொருள் எனக்கும் வேணும். நான் அதை இப்பவே சாப்பிட்டு பார்க்கணும். இந்தா ஜக்கு, இந்த கடலையை தான் நான் உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்தேன். அந்த கடலையே நீயும் சாப்பிட்டு பாரு. ஜக்கு, நானும் எங்க அம்மாவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த கடலைகளை பயிர் பண்ணினோம் தெரியுமா? நாங்க எந்த அளவு கஷ்டப்பட்டோமோ அந்த அளவுக்கு இந்த கடலை ரொம்ப ருசியா இருக்கு. சோனாண்டி, நான் இந்த கடலையை எடுத்துக்கிட்டு போய் நதிக்கரையில உட்காந்து சாப்பிட போறேன். இப்படி சொன்ன ஜக்கு அந்த கடலை பிளேட்டை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டான். கோரி, சோனா கொடுத்த கடலையோட டேஸ்ட் இன்னும் என் நாக்கில் இனிக்குது. காலுஜி, சோனா குருவி எப்படியும் தன்னோட வீட்டில் நிறைய கடலை வச்சிருக்கோம். வாங்க நாம இன்னைக்கு ராத்திரி போய் முடிஞ்ச அளவு எடுத்துக்கிட்டு வந்துருவோம். கோரி, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ சொல்லி நான் என்னைக்காவது முடியாதுன்னு சொல்லியிருக்கனா? போவோம், இன்னைக்கு ராத்திரி போயிடுவோம். பிறகு ராத்திரி ஆச்சு. காலுஜி, ராத்திரி ஆயிடுச்சு. நாம இப்ப கிளம்பலான்னு நினைக்கிறேன். கிளம்பலாம் கோரி. சோனா குருவியும் குக்குவும் இந்த நேரம் பாதி தூக்கத்துல இருப்பாங்க. அம்மா, இந்த கடலைகள்ல ஏதோ ஒரு மருந்து கலக்குறீங்களே, எதுக்காக இந்த மருந்தை கலக்குறீங்க? குக்கு, நம்ம வீட்டுல எலிகள் தொல்லை அதிகமா இருக்கு. அதனால்தான் இந்த கடலைகள் மேல மயக்க மருந்து தெளிச்சுக்கிட்டு இருக்க. எலிகள் இந்த கடலைய சாப்பிட்டா மயங்கி கீழே விழுந்துடுவாங்க. பிறகு நாம எலிகளோட வானை பிடிச்சு தூக்கிட்டு போய் தூரமா விட்டுட்டு வந்துடலாம். அம்மா, இதுதான் ரொம்ப நல்ல ஐடியா. ஏன்னா எலிகளை கொல்றது எனக்கு பிடிக்கல, பாவம் அதுங்க. பிறகு எல்லா வேலையும் முடிச்ச சோனா குருவியும் குக்குவும் அப்படியே தங்களோட படுக்கையில படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய வீட்டை விட்டு பறந்து வந்த காலுக்காகவும் குரைக்காகவும் சோனா குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. காலுஜி, சீக்கிரமா உள்ள போய் கடலையை எடுத்துக்கிட்டு வாங்க. கோரி, போன தடவை ஒரு வீட்டில் நாம திருட போகும்போது நான் தான் உள்ள போனேன். அதனால இந்த தடவை நீ உள்ள போ, நான் வாசல்ல நிக்கிறேன். காலுஜி, கடலையை பார்த்தா நான் உணர்ச்சி வசப்பட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். அதனாலதான் உங்களை போக சொல்றேன்.
சரி சரி நானே போறேன். இருந்தாலும் அதை பங்கு பிரிக்கும் போது நான் தான் நிறைய எடுத்துப்பேன். பிறகு காலுக்காகவும் சோனா குருவி வீட்டுல மயக்க மருந்து கலந்திருந்த கடலைய வெளியில எடுத்துட்டு வந்தது. சோனா குருவி வீட்டு வாசல்ல உட்காந்து கோரிக்காகவும் காலுக்காகவும் ஆசை தீர சாப்பிட்டாங்க. இப்படி சாப்பிட்ட அவங்க அப்படியே மயங்கி அங்கேயே விழுந்துட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில சோனா குருவியும் குக்கும் கண் விழிச்சாங்க. அம்மா அம்மா, எலிகளுக்கு நீங்க வச்சிருந்த கடலையை எல்லாத்தையும் எலிகள் சாப்பிட்டுடுச்சு. தட்டு காலியா இருக்கு. ஆனா ஒரு எலி கூட வீட்டுக்குள்ள மயங்கி கிடக்கல. கொக்கு, மயக்க மருந்து சாப்பிட்ட எலி வீட்டுக்குள்ள மட்டும்தான் விழுந்து கிடக்கும்னு இல்ல, வீட்டை விட்டு வெளியில போய் கூட விழுந்து கிடக்கலாம். அம்மா இப்படி சொன்ன உடனே வீட்டு வாசலுக்கு போன கொக்கு இப்படி கத்த ஆரம்பிச்சான். அம்மா அம்மா, இங்க வந்து பாருங்க, சீக்கிரம் வாங்க, 2 பெரிய கருப்பு எலிகள் மயங்கி கிடக்குது. பிறகு யாரோ காகங்களோட முகத்துல தண்ணீர் தெளிச்சாங்க. உடனே காலுக்காகவும் கோரிக்காகவும் அவசரமா எந்திரிச்சு உக்காந்தாங்க. கோரி, நாம எங்க இருக்கிறோம்? இவங்கெல்லாம் யாரு? அதுதாங்க எனக்கும் தெரியல. வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த நாம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம்? காலு, கோரி, நீங்க 2 பேரும் எப்படி இங்க வந்தீங்கன்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நேத்து ராத்திரி சோனா குருவி வீட்டுல இருந்த வேர்க்கடலையை திருடுறதுக்காக நீங்க 2 பேரும் சோனா குருவி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அந்த சமயத்துல சோனா எலிகளை பிடிக்கிறதுக்காக மயக்க மருந்து கலந்து வச்சிருந்த கடலையை எடுத்துக்கிட்டு போய் நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டீங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் ராத்திரி நம்ம சோனா குருவி வீட்டுல கடலை திருடுறதுக்காக வந்தோன்னு ஞாபகம் வந்துச்சு. ஐயையோ, எவ்வளவு கூட்டம் சேர்ந்துருச்சு. இவங்களுக்கெல்லாம் நம்ம கடலை திருட வந்தோங்கிறது தெரிஞ்சா நமக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். போச்சு, வேற மாதிரி மாத்த வேண்டியதுதான். பறவைகளே, நாங்க சோனா குருவி வீட்டுக்கு வந்தது, கடலையை தின்னது இதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் நாங்க கடலையை திருடுறதுக்காக வரல. கோரியக்கா, நீங்க செஞ்ச தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்பவாவது உண்மையை ஒத்துக்கோங்க, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கும். என்ன சொன்னா யாரோ மாதிரி பேசுற? நல்லதோ கெட்டதோ நாம நமக்குள்ளேயே முடிச்சுப்போம். நீங்க சொன்ன மாதிரி நாங்க கடலை திருட வந்தோம்னே வச்சுக்கோங்க.